நான் ரோஸ் நர்சரியிலேருந்து ஆன்லைனில் வாங்கின பிளான்ட்டு தான் இது. 3 ரோஜா செடி வாங்கியிருக்கேன். டாக்டர் ரோஸ் மதர் பிளான்ட்டு, ஜெடிகா ஆரஞ்சு ரோஸு, மெராபிள் ரெட் ரோஸு. ஃபஸ்ட்டாக நான் ஆன்லைனில் வாங்கின முதல் செடி இது தான். ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் வாங்கினேன். வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இதை ஓப்பன் பண்ணி செடி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பிளான்ட் வாங்குகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி வரும் அப்படின்னு பயமாக இருந்துச்சு. நல்ல பேக்கிங் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 பிளான்ட்டுமே ஹெல்த்தியாக வந்திருக்கு. இது டாக்டர் பன்னி ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இது பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது. இது மதர் பிளான்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிளையெல்லாம் ஒடியக்கூடாதுன்னு குச்சி வச்சு சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது மெராபிள் ரெட் ரோஸ்ன்னு நினைக்கிறேன். இதில் 4 மொட்டுகள் இருக்குது. இது பூக்கும்போது பூ எப்படி வருதுன்னு இனி அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இது ஜெடிகா ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பூ பூத்துருக்கு. அந்த பூ நல்ல மணமாக இருக்குது. அப்புறம் நல்லதாக ஒரு தளிரம் இருக்குது. இது இனி வளர்ந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன். இதுவும் இந்த மெராபிள் ரெட் ரோஸாக கிராஃப்டிங் பிளான்ட்டு கிராஃப்ட் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஓன் ரூட்டட் பிளான்ட்னு நினைக்கிறேன். எங்கேயுமே கிராஃப்டிங் பண்ணின தளம் எதுவும் இல்லை. கிராஃப்டிங் பண்ணின மாதிரி இல்லை. இது ஓன் ரூட்டட் பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. 3 பிளான்ட்டுமே ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆர்டர். இது பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனி ஆன்லைனில் ஏதாவது செடி ஆர்டர் பண்ணலானாலும் நமக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா ஹெல்த்தியாக அனுப்பியிருக்காங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். முதல் 3 நாள் ஷேடில் தான் ஃபுல் ஷேடில் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் வச்சு டோட்டலாக இந்த ரோஸ் எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். சிலவங்களுக்கு டவுட் இருக்கும் பிளான்ட்டை எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு. இப்படி பெரிய பிளான்ட்டாக இருந்தால் இப்படி இந்த செம்மண்ணில் குச்சி குத்தி இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. எந்த ஒரு மண்ணோ எதுவுமே டேமேஜ் ஆகாமல் நல்லா வந்திருக்கு. இப்படி தான் அனுப்புகிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. தைரியமாக ஆன்லைனில் செடி வாங்கிக்கலாம். 3 ரோஜாவையும் தொட்டியில் நடவு பண்ணி ஒரு கிராம்பு மரத்துக்கு அடியில் நிழல் பாங்கான இடத்துல வச்சாச்சு. நடவு பண்ணின பிறகு செடி இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ் ஆயிரும். வந்ததை விட டல்லாக இருந்த செடி இப்போ தண்ணி பட்டதும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக அழகாக இருக்குது. இனி போக போக இந்த செடியோட நிலைமை கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.